தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை மட்டுமே அவகாசம். இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல். தமிழ்நாடு முழுவதும் களைகட்டி வரும் தேர்தல் பரப்புரை. வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டையாடி வரும் வேட்பாளர்கள். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முடிவை திருமாவளவன் மறுபரிசீலனை செய்வதாக தகவல். சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் திருமாவளவன். பலவீனமான பிரதமர் என்பதை மோடி ஏற்பாரா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை சுட்டிக்காட்டி நாகர்கோவில் பரப்புரையில் உரை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா? FCRA சட்டம் ஒரு மதத்திற்கு மட்டுமின்றி மத சுதந்திரத்திற்கே எதிரானது என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. சிறுபான்மையின அமைப்புகளின் பள்ளி மருத்துவமனைகளை பறிக்கும் வகையில் பிரதமர் சட்டம் கொண்டு வருவதாக விமர்சனம். காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோல் சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள் இவைதான். FCRA சட்டத்தை பழனிசாமி ஆதரிக்கிறாரா என்று நாகர்கோவில் பரப்புரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தனது கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு EPS காவடி தூக்குவதாகவும் விமர்சனம். தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என EPS பரப்புரை. நடக்க முடியாத துரைமுருகன் எப்படி மக்களின் குறையை கேட்பார் என்றும் திருவண்ணாமலை மாவட்ட பரப்புரையில் கேள்வி. துரைமுருகன் அவர்கள் அவருக்கு 88 வயசு ஆகி போச்சு. அவர் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படி மக்களுடைய குறையை கேட்பாரு? மெரினா கடற்கரையில் காமராஜரை அடக்கம் செய்ய திமுக அரசு அனுமதி தரவில்லை என EPS குற்றச்சாட்டு. MGR நினைவிடம் அருகே அவரது மனைவி ஜானகியை அடக்கம் செய்யவும் அனுமதிக்கவில்லை என பரப்புரை. நாங்க அண்ணா திமுக சார்பா கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சர் இருந்தாரு. அவருக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்துல இன்னைக்கு மெரினாவில் நாங்க அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. சென்னையில் தமிழ்நாடு பாஜக மையக்குழு உறுப்பினர்கள் 18 பேருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி. வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்த ஆலோசனை என தகவல். தமிழ்நாடு அரசு வாங்கிய 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் எங்கே போனது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி. சென்னையில் திமுக அரசு தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த 80,000 கோடி ரூபாய் GST எங்கே என்றும் கேள்வி. Taken by the Tamil Nadu government are at a historical high, expected to cross 10 lakh crores. Where has the money gone? The center gave over 80,000 crore rupees as GST compensation to Tamil Nadu. Where has the money gone? தமிழ்நாடு திவாலாகும் நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சாடல். தமிழ்நாடு அரசின் தவறான நிர்வாகத்தால் 15,000 சிறு குறு ஆலைகள் மூடல், 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை இழந்ததாகவும் குற்றச்சாட்டு. 15,000 units have shut down in Tamil Nadu. 5 lakh jobs have been lost because of the inept management of the economy and the corruption
of Stalin family. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நாளை தொடங்கும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. முதல் பரப்புரையில் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சோர்ந்த கூட்டணி என புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பரப்புரையில் விஜய் விமர்சனம். குழம்பி போன கூட்டணியாக காங்கிரஸ் திமுக கூட்டணி உள்ளதாக கருத்து. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, பேருக்கு தான் கூட்டணி. திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம் என தாவேக தலைவர் விஜய் வாக்குறுதி. மகப்பேறு நிதி உதவியாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நமது டிவிக்கு அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். புதுச்சேரி மணவெளி தொகுதி தாவேக வேட்பாளர் பெயரை மாற்றி கூறிய விஜய். ராமுவிற்கு பதிலாக எதிர்க்கட்சி வேட்பாளர் செல்வத்தின் பெயரை சொன்னதால் சலசலப்பு. மரக்காணம் அருகே விஜயின் கார் மீது தாவி ஏறிய தொண்டர். புதுச்சேரியில் ரோட் ஷோ சென்றபோது வேன் மீது மற்றொரு தொண்டர் ஏறியதால் பவுன்சர்கள் அதிர்ச்சி. பெரம்பூர் தொகுதியில் கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் தாவேக தலைவர் விஜய். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதி பிரமாண பத்திரங்களில் வேறுபாடுகள் இருந்த நிலையில் புதிய மனு. ஸ்ரீவைகுண்டத்தில் முழுமையாக நிரப்பப்படாத தாவேக வேட்பாளர் மனு திருப்பி அளிப்பு. சரியாக வேட்புமனுவை பூர்த்தி செய்து திங்கட்கிழமை அன்று தரச் சொல்லி அனுப்பிய தேர்தல் நடத்தும் அதிகாரி. இரட்டை இலைக்கும் தாமரைக்கும் சமபலம் உள்ளது என நியூஸ் 8 களம் 2026 நிகழ்ச்சியில் தமாக தலைவர் பேட்டி. வெற்றி வாய்ப்பு தனக்கு இல்லாத தொகுதிகள் அப்படின்னு பார்த்து தேர்வு செஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்ற விமர்சனம் எழுது. அது நீங்க அந்த தொகுதியிலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் விமர்சனங்கள் அதிகமாக வரும். மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும். அதுதான் களத்தில் இருக்கும் வீரனுக்கு அழகு. பலமான தொகுதியில் போட்டியிடுவதே வீரனுக்கு அழகு என்றும் கருத்து. சட்டமன்ற தேர்தலில் விஜய், சீமான், அதிமுக மற்றும் பாஜகவால் திமுக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். திமுக வாக்குகள் பிரியாது, சிதையாது. சகோதரர் விஜய் ஒரு பாப்புலரிசத்தை முன்மொழிந்தபடி அவர் வருகிறார். தமிழ் தேசியத்தை முன்மொழிந்தபடி சீமான் அவர்கள். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைத்து களம் காணுகிறது. இவையெல்லாம் வாக்குகள் பிரியும், சிதையும். சகோதரர் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலெல்லாம் முடிந்து ஒரு ஓய்வாக ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நாங்கள் இல்லாத மாவட்டம் எது, இடைக்கமிட்டி எது, கிளை எது இல்லை. இங்கிருந்து அவர் பயணத்தை துவங்கட்டும். கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, திரிபுராவில் இல்லையா, அஸ்ஸாமில் இல்லையா, ஆந்திராவில் இல்லையா, பஞ்சாபில் இல்லையா, பீகாரில் இல்லையா? கம்யூனிஸ்டுகள் காணாமல் போனதாக சொல்லும் இபிஎஸ் வெளியில் சென்று பார்க்கட்டும் என்றும் நியூஸ் 8 களம் 2026 நிகழ்ச்சியில் சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி.